அத்தாடி முட்டு கூட்டமா இருக்கு. இன்னும் டிக்கெட்டே கொடுக்கல, அதுக்குள்ள தள்ளி விடுற. இன்னும் படமே போடல, நீ ஏன் காப்பரா கொடுத்த? ஏய் தள்ளுறா தள்ளுறா, டேய் தள்ளுறா. கம்பாடுறா கம்பாடுறா போல. நமக்கு பிடிக்காதவங்க படம் பார்க்க தேட்டர் வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வானே. நம்ம தலைவர் ரஜினி படம் அது வரைக்கும் நிப்பாட்டுறேன். சவுண்ட் கொடுக்குறது சவுண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மள கேட்டு பயந்துட்டேடா. போய் உள்ள மெயில் பண்ணிக்க. எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது. தலைமரத்தை நீ பார்க்காம போக கூடாதுடா. இவங்க தானா? இவங்க தான்ப்பா அவங்க. இருங்கப்பா, பழமாக வந்தீங்க. ஆமனே போறாங்கண்ணே. ஏய் இப்படிலாம் ஒரு அளப்பறைய கொடுத்தாட்டாயா நம்மள பார்த்து பயப்படுவாங்க, படம் போட்டுவாங்களோ. நீ ஏன் பயப்படுற? கூட்டாங்க. ஏய் நமக்கு எதுக்கியா பாதுகாப்பு? நாங்க தான் மதுரைக்கே பாதுகாப்பு. ஏய் என்ன எங்களே ரவுண்டப்பா? படம் முடியற வரைக்கும் இவங்க முட்டிக்கால் தான் போட்டிருக்கணும், எந்திரிக்காம பாத்துக்கோ. தலைவர் படத்தை இவங்க கடைசி வரைக்கும் பார்க்க கூடாது. ஏய் வாயை கொடுத்து வாக்கப்பட வச்சிங்களடா, இது தேவையாடா? ஏய் புங்களே, இப்படி கூட்டிட்டு வந்து பழி வாங்கி விட்டுட்டடா. ஏய் சொன்னது கேட்டதுல கடைசி வரைக்கும் முட்டியால் போட்டுதான் இருக்கணும். இது எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? பூரா பேரும் படம் பார்த்துட்டு போறேன், நம்ம தான் படம் பார்க்க முடியல. எல்லாம் ஒண்ணு எடுத்தாண்டா. அண்ணே பொண்ணு பார்க்க வரும்போது இவங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்லடா, அதனாலதான் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்மள மண்டி போட்டு உட்கார வச்சு நம்மள படம் பார்க்க விடாம பண்ணிவிட்டாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாதுடா. என்னடா நீ என்ன சொல்ற? ஏய் போங்கடா, நீங்க பேசிட்டே இருக்கீங்க, எஞ்சி கிளம்புங்கடா, போங்கடா போட. ஏய் அடிக்காதையா, போவோம்ல. அண்ணே மல்லியாம இங்க தியேட்டர்ல பிரிவிருன்னு பிரிச்சு விட்டாங்க எங்களை. ஆளும் மண்டையும் இவனுக்குலாம் ஒரு வேட்டி சட்டை. எதுவுமே காதலாம போயிட்டு இருக்கான் பாரு. அண்ணே நில்லுண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுண்ணே. வெள்ளை சட்டை, தொடதறிய வேட்டி, கழுத்து பூரா செயின், இதெல்லாம் எப்படிண்ணே? நீ கேக்குற? அண்ணே அளப்பறையா மாசா கெட்டப்பா இருக்குண்ணே. டேய் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எவே வந்தாலும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும்டா. அடிங்க ஒப்பனோலி, இப்படி தாயா வாயை கொடுத்து பல பேர்ட்டு நீ வாங்க இருக்க. நீ எவன் டவுன்ட்ட நீ மாத்து வாங்க போறியோ. ஏய் என்னடா முணுமுணுக்குற? அண்ணே நீ சொன்னதை நினைச்சு பார்த்தனே. அக்காட்ட சொல்லி மீன் குழம்பு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொல்லு. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வந்துறேன், வரட்டா? வெளிக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு போறான்டா, கர்மம்டா.
3 சோக்கு எடுத்துல. எடுத்துட்டோம்ல. விலகு விலகு, வேங்க வெளியே வருது. என்ன ராணியை ஏத்திட்டு 9 போடுற? எல்லாம் வணக்காக தாப்பு. ஏய், என்ன சவுண்ட் கேக்குது? ச்சே, தவக்கால ஒரு தவக்காலைக்கு போய் பயந்துட்டா சங்கிலி. ச்சே, ஏய் இன்னைக்கு சங்கிலி சிக்கிட்டான். ராத்திரி இந்த கம்மா பக்கமே வரக்கூடாதுடா. ச்சே அண்ணே, இவன் சங்கிலி எடுத்துருவான். நீங்களா? அவன் கம்மா மேல ஏறி வரட்டும். இவ்வளவு நாள் சிக்காம இருந்தான்ல, இன்னைக்கு சிதைச்சிருவான். இன்னைக்கு அவனை தித்துருவான். அம்மான கட்டையா விட்டு மட்டையாலே அடிச்சு சாகடிக்கிறோம்டா. நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டான். அதுக்காக சங்க அறுத்துடணும். எந்திரி, எந்திரிக்கடா. உங்கள மாதிரி காமெடி பீஸ நிறைய பார்த்திருக்கேன். மன்னிச்சு விட்டுறேன், இப்படியே ஓடி போயிருங்க. சாக போறடா. யமனை பாத்திருக்கியா? அங்க பாரு. கேவலம் ஆம்பளைக்கு ஆம்பளை மோதாம ஒரு பொட்டச்சி சொன்னான்னு என்னையவே அட்டாக் பண்ணி பாக்கீங்களாடா? ஏய், உயிர் பயம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்ப அனுபவிச்சான்டா. அதை இப்ப நீ பார்க்க போற. அண்ணே, இங்க பாரு. நேத்து நைட்டுக்கு அம்மாக்கு போனீங்களே, நீ வந்துட்ட. அண்ணனை காணா. அங்க மதினி என்னை கொலையா கொண்டுகிட்டு இருக்கு. ஏய், அவர்லாம் சின்ன பிள்ளையா? ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பாரா? வருவாரா? ஆரியா நீ என்னையா? ஏய், என்னடா இவரோட பெரிய மிஸ்ஸியா இருக்கு? இதெல்லாம் ஒரு ஆளா? ஆமா ஆமா, இவர் பெரிய இவரு. தலைவன் தலைவன் தான்டா. யோ, சிகரெட்டு குடியா? தீப்பெட்டி யாரு கொடுப்பா? ஏப்பா, எந்த ஊர் நமக்கு? இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. யார் நீ? வேளம்மாமையன். ஒப்பன் பேரை கேட்க உம்மா வர சொல்ற? யோ, எங்க அப்பனை கொண்டு புட்டு தான் உள்ள இருந்து வெளியே வர்றேன். யார பார்த்து கேக்குற? ஊரே என் ஊரு, என்ன பார்த்து கேக்குற? ஏப்பா, வெளியே வந்துட்டேன்ப்பா, அப்புறமேட்டு கூப்பிடுறேன். எங்கடா போனாங்க? 2 பேர்த்து ஆளை காணோம். சரி உட்காரு, வருவாங்க. டேய், எங்கடா போயிருப்பானுங்க? எங்கிட்ட சரக்கு வாங்க போயிருப்பாங்க. வருவாங்க, கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். சரி, அங்கிட்டு போய் பார்ப்போம். வருவாங்க. என்னடா தம்பி ஆளை காணோம்? நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். இந்த ஆட்டோ மர ஆட்டோன்னு போட்டா. ஏப்பா, மாட்டுத்தாவணி வருமா? சரித்தாண்டா, ஒரு நாளைக்கு ஓங்கடையும் நொறுங்கும்டா. உனக்கெல்லாம் பீடி கேக்குது. பெரிய சேட்டைக்கார பையலா இருப்பான் போல இருக்க. ஏய், ஜெயில வந்து நீங்க 4 பேர் ஒன்னா தானே வந்தீங்க? இவன் மட்டும் என்னையா தனியா தர்ற? ஏய், அங்க எங்க தேடிக்கிறீங்க? இந்த நிக்கிறா இல்ல? எங்கேயா போன? கோர்ட்ல வந்து 4 பேர் ஒன்னா தானே வந்தோம். அதுக்குள்ள எங்கேயா போன? ஏரியா வண்டியில? யோ, எங்கேயா நினைச்சு பயந்துட்டான். வெளியே வந்தது என் ஆளு ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒரு 2 பாட்டு போலாமேன்னு வந்தேன். சரி வா. யோ, சொல்லுப்பா. என்னையா 2 வச்சிருக்க? ஏதாவது புடிங்கிட்டே இருங்க. வா வா வா. அண்ணே, பழி வாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நம்மள பழி வாங்கிட்டாங்கண்ணே. அவங்கள நம்ம விடக்கூடாதுண்ணே.
டேய் ஜெயில இருக்க மாதிரி நினைச்சிடாத. ஏப்பா ஏய் இவனும் நம்ம சங்கிலி சத்ததாக புள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? வக்கீல் சார் எத்தனை லட்சம் செலவானும் பரவாயில்ல, அவங்கள விடக்கூடாது. சும்மா ஐயா மாமனை போட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல எதுவும் பிரச்சனை படுத்துறேன் உன் சேட்டையெல்லாம் இங்க காமிக்க கூடாது. சும்மா ஐயா எது வந்தாலும் பாத்துக்கிடுவான். சும்மாலாம் விட முடியாது. போ போ. அடே ஆட்டோக்காரண்ணே, நேர கேத விட்டு உள்ள இருந்து 4 பேர் வெளியே வந்தோமா, 4 பேரை போட்டோமான்னு இருக்கனே. பேசாம வர மாட்டியா நீ? நம்மளை பார்த்து பயப்படுவேன். சரக்கு போட்டு இருந்தாலும் என்ன ஓவரா பேசுறேன். நீ இப்படி எல்லாம் மிரட்டி தெரிஞ்சுதான் என் பர்சனல் லாயரை கூட்டி வந்திருக்கேன். நீ என்னையா உக்காந்துக்கு இருக்க? வந்த வேலையை பாரு. ஏய் அதான்ப்பா நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு சாமான்லாம் எடுத்து மிரட்டிக்கு இருக்க? தேங்காய் உரிக்கிறவங்க கூட ஒரு மாதிரியா தான் நான் பாத்துக்கிருக்கேன். அப்படியா பாத்துக்கிருவோமே? அப்படியா முடிச்சிருவோம். ஒருத்தனை உரிக்கத்தானே வந்திருக்கான், உரிச்சிருவோமியா. இவன் உரிக்கிற மாதிரி தான் என் பங்காளி எவனையாச்சும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி உரிச்சிக்கிட்டு இருப்பாப்ல. ஏயா உள்ள இருந்து 4 பேர் வந்தீங்க, 3 பேர் தான் போயிருக்கீங்க, ஒருத்தன் மட்டும் எங்கேயா போன? ஏய் தண்ணி கொண்டு வாடி. இவனை வச்சு நம்ம எல்லா காரியமும் சாதிக்கணும். அப்பதான் அந்த ஊருக்குள்ள நம்ம பெரிய மனுஷன் ஆக முடியும்டா. ஏய் என்னென்னமோ சொல்லி கூட்டு வந்தீங்க, இப்ப என்ன பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசிட்டு வரீங்க? ஏய் இவன் தான் உங்க ஊர் பங்காளியா? சரியான ஆளா சார் இருக்கேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் பூரா ஒரு தோரணையா தான்டா இருக்கேன். ஏய் நீ சொன்ன மாதிரி தான் இருப்ப போல தெரியுது. பாத்தையா என் பங்காளிய எல்லாரும் காலைல பச்சை தண்ணி தான் மூஞ்ச கழுவாங்க, என் பங்காளி ஃபாரின் சர்க்கே மூஞ்ச கழுவுறாப்ல. என்னையா இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா? என்ன பங்காளி எங்கெல்லாம் மறந்துட்ட போல. நம்ம யாருன்னே தெரியாம ஒரு ஆட்டம் போட்டு எப்ப வந்தேன்னு கூட கேட்க மாட்டேன். நீங்க இம்புட்ல சம்பவம் பண்ணிட்டு உள்ள போவீங்க, இப்ப இம்புட்ல வெளியே வருவீங்க. நாங்க உங்களை நீங்க எப்ப வந்தீங்க நாங்க கேட்கணும். நாங்க உங்களை ஜாமீன் எடுக்கதான் பார்த்தோம். எங்களதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல, நாங்க எப்படியா ஜாமீன் எடுக்க முடியும்? இங்க பாரியா, அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். இப்ப நாங்க ஏன் உன்னை தேடி வந்திருக்கோம் தெரியுமா? உதவி எங்களுக்கு தேவை. ஏறிங்க உங்களை நம்பி நாங்க வந்துட்டோம், நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க. அதெல்லாம் சரி. யார் யாவே சவுடால உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கேன்? பங்காளி அவன் சாதாரண ஆள் கிடையாது பங்காளி. நம்ம குளங்காக்க வந்த குளத்தூர பங்காளி. ஏய் என்ன வீபாட்டி இறங்கிட்டு இருக்கேன், பிரச்சனை பண்ணிடுவானோ? 7 கூட்டிட்டு போறாயா? பங்காளிகளா, குளத்தூரா நம்ம குளத்தையும் நம்ம இனத்தையும் காப்பாத்திட்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அண்ணே வரட்டும். ஒக்காளி அவளை மார்க்கெட்ல வச்சு தூக்குடா. Thank you.
வர்றது பெரிய விஷயம் கிடையாது. வந்தா சாக்கில கட்டி தூக்கிட்டு வரணும். சரியா? வா. என்னடா சம்பந்தமே இல்லாம ஏழ்ரகாரங்க வர்றாங்களே, அவங்க எதுக்கு வருவானுங்க? என்ன சேர்வ என்ன வேட்டை கிட்டன்னு பேசிட்டு வர்றீங்களே, எதுவும் பெருசா சிக்கிருச்சா? அப்படி வேட்டைக்கு போனா எங்களையும் சேர்த்து கொடுப்போங்கயா. இப்படி எல்லாம் சொன்னாதான் நமக்கு ஒரு கோட்டை தேவை. அது ஒண்ணுமில்லப்பா, வேட்டைக்கு போறாதான். டேய் பங்காளிக்கு 2 கலரை சொல்லு. கலரா? ஏய், கலரை தண்ணியை குடிச்சா எனக்கு வயித்தால போயிருக்கா. சரக்கையும் சேர்த்து சொல்லு. கை கால்லாம் நடுங்குது இல்ல? இத முதலே சொல்லலாம்ல. இப்ப சொல்லிட்டோம்ல, காசு எடு. ஏய், காசை வாங்கிட்டு சரக்க போட்டோமா, கரைச்சு இல்லாம வீட்டுக்கு போனோமான்னு இருக்கனே. என்ன இதுக்கு பேர் தான்டா வேட்டைங்கிறது. பிடிச்சிக்கணும் பத்தியா? சரி, பார்த்து போங்க. வந்துடுறானுங்க வார வாரம். என்னத்த செய்ய? பரிச்சையில பிள்ளைல கூட்டியது தப்பா போச்சு. இன்னைக்கு எங்க வாத்தாட்ட நான் மாட்டினேன். டேய், இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பனை கொல்ல விட்டுட்டீங்கல்ல. இதுவே நாங்க 2 பேரும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தோம், இந்த ஊரையே ஒரு கலக்கி எடுத்திருப்போம். ஒருத்தனை உயிரோட விட்டுருக்க மாட்டோம். ஏய், எதுவும் பஞ்சாயத்து பண்ணிடுறாங்கம்மா. ஏப்ப வண்டியை நிப்பாட்டுன? எதுக்காக இப்ப அவங்க வீட்டுக்கு நீ போய் சொல்ற? ஏய் போ, முதல்ல நான் சொல்றது மட்டும் செய். எதுனாலும் பேசி தீர்த்துக்கிறோம் தா. இது ஏய், என் வீட்டுல வந்து அவன் அந்த ஆட்டம் ஆடிட்டு போவா, அவளை சும்மா விட சொல்றியா நீ? இது ஊர்க்காரே பஞ்சாயத்து. நாளைக்கு வாத்தாக்கு தெரிஞ்சு என்னைய விளக்கம் பார்த்து கொண்டே அடிப்பா. ஏய், நீ வீட மட்டும் முதல்ல காட்டு. உன்னை ஏதாவது கேட்டோமா இப்போ? ஒருத்தனை தலை மொழியாச்சு. பாடி எனக்கு அத்தை அம்மா போனவளே, எங்க அப்பனுக்கு ஆம்பளை துணை இல்லன்னு தாண்டி கொண்டீங்க. இருக்காங்கடி. ஏய் ஏய், சங்க அறுத்துருவாங்க பாக்குறியா? வாய மூடுறி. ஆம்பளை துணை இல்லன்னு நினைச்சீல? எங்க ஆத்தாவோட பிறந்தவங்க இருக்காங்கடி ஜெயில. இதோ பார், ஒருத்தனுக்கு 1 லட்சம் செலவு பண்ணா போதும், உன் குடும்பத்துல ஒத்த உசுர் மிஞ்சாது. வந்த உசுர் தானே எடுத்த, இனி போற உசுர உன்னால என்ன கூட முடியாதுடி. ஜாக்கிரதை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிறுத்தடி. பாதிக்கப்பட்டவ பேசிட்டு போறா, விடுறா போட்டோம். வந்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். விடுங்கப்பா. அந்த ஆமா, பிள்ளைய மச்சான். வந்துருச்சுல்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. ஐயா, குட்டையை எல்லாத்தையும் போட்டு விட்டானா? இவ்வளவு ஹாஸ்டல்ல இருந்து கூட்டி வந்தத? என் குடும்பத்தை கருவடத்தை இங்க வீட்டையா போய் காமிச்சிட்டு வந்திருக்க? இதுக்கு தான் இவளுகளை இத்தனை வருஷமா படிக்க வச்சேன். நான் பெத்தது 2 ஆம்பளை பிள்ளைலடா, 2 பொட்டை பிள்ளைல. என் பிள்ளைல எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்கு என் தம்பிங்க அவன் குடும்பத்தை கருவெடுத்துட்டு வந்தாங்களோ, அன்னைக்கு என் குடும்பம். நீங்க எப்ப ஜெயில இருந்தாங்க? என்ன நடக்க போதோ? ஏதா இப்பதான் நாங்க தான் வந்துட்டோம்ல, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த தலையும் விழுகாது. என்ன மச்சான், அண்ணன் தம்பி சொல்றது சரிதானே? ஏய் பங்காளி, நீங்க எல்லாம் வராட்டாலும் நம்ம குடும்பத்தை நாங்க பாத்துக்குருவோம். என்னத்தையா பாத்தீங்க? ஒரு உசுர் போனதுக்கு அப்புறமா ஏக்கா, உன் பிள்ளைக்கு இருக்க வீரம் கூட உனக்கு இல்ல. இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி இந்த ஊரைய நம்ம ஆட்டி படைக்கிறோம். ஏப்பா, ஏய், அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வேலை எடுத்துச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளை கோர்ட் வாசல்ல நிக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது கூட பார்க்காம அந்த பிள்ளைய போய் முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. யோ மாமா, ஊராளுங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீ பேசாத. போனது ஒரு உசுர்ல, நம்ம உசுரு. ஆமாடி, ஏன் பேச மாட்ட? உங்க அப்பையும் ஆத்தால கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், என்ன கூட்டிட்டு வந்தானே கல்யாணம் பண்ணா. உங்களை வளர்க்க இல்ல என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். யோ பங்காளி, நீ சொல்றதெல்லாம் ஒரு பார்வையத்தை எடுத்துக்கிட்டேன்.
ஊருக்குள்ள எந்த நல்ல காரியம் நடந்தாலும் என்னைய கேட்காம செய்யக்கூடாதியா? ஏப்பா இப்படி சாய்ச்சனம் வந்திருக்கோம்ல, விட்டு கொடுத்துருவோமா? எல்லாம் எடுத்துக்கப்பா. ஏமா பிள்ளைகளை பாத்துக்க, எது மனசுல வச்சுக்காதம்மா. வாங்கப்பா போலாம்.